ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, புது பலனுக்காக காத்திருங்கள். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உன்னத பலன் தேவை. சத்துருவனுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் அழிக்க பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. பிசாசு கொண்டு வரும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மீது வெற்றி கொண்டு ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்க பலன் அவசியம். இருவர் குத்து சண்டை இடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பலன் உள்ளவனால்தான் தைரியமாய் எதிரியை அடித்து வீழ்த்த முடியும். பலன் இல்லாமல் ஏனோ தானோ என்று வந்து நிற்பவன் பயங்கரமான தோல்வியைத்தான் தழுவ வேண்டியதாய் இருக்கும். அப்படியானால் அந்தகார வல்லமைகளோடு போராடுகிற நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பலன் தேவை? அப்பொழுதுதான் மந்திரவாதிகளை கூட எதிர்த்து நிற்க முடியும். பில்லி சூனியங்களை முறித்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். புது பலனை குறித்து வேதம் கழுகை போல புது பலன் அடைவீர்கள் என்று கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. கழுகு வயது முதிரும் போது தனியாக ஒரு பாறை இடுக்கிலே அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு பொறுமையுடன் காத்திருக்கும். சில மாதங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் முழு மொட்டையாய் அமர்ந்திருக்கும். அதன் சரீரத்தின் கொழுப்பெல்லாம் கரைந்த பின்பு அழகான இறகுகள் முளைத்து புதிய வாலிப பலனோடு பறந்து செல்லும். அதைத்தான் சங்கீதக்காரர் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் எழுதுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் தனியாக காத்திருக்கக்கூடிய உபவாச நாட்கள் தேவை. எஸ்தர் இரவும் பகலும் 3 நாட்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜெபித்தாள். அந்த 3 நாள் ஜெபம் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எலியாவும் மோசேயும் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரலோக வல்லமையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்படியானால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எதிர்ப்புகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ கவலைப்படாமல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஏசாயா 52:1. தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு புது பலன் அவசியம். ஆவியிலும் ஆத்துமாவிலும் தெய்வீக பலன் அவசியம். உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவியாகிய பலன் அவசியம். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து பலத்தின் மேல் பலனடையுங்கள். இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 47 மற்றும் 48ஆம் அதிகாரங்கள், மாலை 1 யோவான் 3ஆம் அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.